கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட வேத வார்த்தை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஸோ உங்கள் திராணிக்கு மேலாக அவர் சோதனை கொடுப்பதில்லை. ஸோ அந்த சோதனையிலிருந்து தாங்கிக் கொள்ளவும் அதை தப்பித்து கொள்ளவும் அதுக்கான போக்கையும் தேவன் இந்த நாளில் அவர் தர போதுமான இருக்கிறார். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், ஏன் இந்த எனக்கு பாடுகள், ஏன் இந்த சோதனை, ஸோ என்னுடைய இந்த பிரச்சனைக்கான முடிவு இல்லையா என்று சொல்லி அநேக யோசித்து கொண்டு இருக்கிற என் அருமை சகோதரிகளை, ஒருவேளை அநேக என்னுடைய பாடுகள் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த பிரச்சனைகள் இருக்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற என் அருமை சகோதரிகளை, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நம்ம கடந்த காலங்கள், நம்ம நிகழ்காலத்தில் தான் நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடந்த காலங்களில் தேவன் நமக்கு செய்த நன்மைகள் அவைகள் ஏராளம். அவர் நடத்தி வந்த பாதைகள் எத்தனையோ நோய் நொடிகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை மரணத்தின் தருவாயில் போய் கொண்டு இருந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை அற்புதமாக நடத்தி வந்தார். ஸோ இந்த நாட்களில் கூட அந்த பாடல் கூட சொல்லுது, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. ஆமாங்க, அப்படி வாழ்க்கையில் தேவனுக்கு நம்ம இந்த நாட்கள் நன்றி சொல்லுவது மாத்திரம்தான் இருக்கப்பட வேண்டும். ஸோ ஒருவேளை சோதனைகள் வருவது என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம், தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை அந்த சோதனையை அதை உங்கள் திராணிக்கு மேலாக அவர் சோதனை கொடுப்பது அல்ல. ஒருவேளை சோதனை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளவும் அதை தப்பித்து கொள்ளவும் அதற்கான வழியும் இந்த நாளில் அவர் தர போதுமானாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.